நமஸ்காரம் மாமா. பேரம் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஊர்ல இல்ல, அதான் வர முடியாம போயிடுது. எங்க பட்டணத்துக்கு போயிருப்பியா? இல்ல மாமா, நான் பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்து பேசுறேனே. நான் உன்னை கிராம புஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, புடவையில நெருப்பு பத்திட்டு இருக்கு. சாலட்சி பாட்டி சொன்னா தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் மாசம் மாசம் வந்து மாலையை மாத்திடு, மத்ததுல கோட்டை விட்டுரு. அந்த கிராதவ குடும்பம் அலங்கோலப்படணும். மூட்டையில இருந்து கொட்டின நெல்லிக்காய் மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற ஒத்தரும் செதறணும். அதை எப்ப பண்ண போற? மாமா, நல்லதுக்கு நேரம் வரணுங்கிற மாதிரி கெட்டதுக்கும் காலம் கூடி வரணும். கூடிய சீக்கிரம் பிரளயத்தை ஏற்படுத்துவேன். கிழிச்ச பாலாவை தூண்டி விட்ட, பெருசா எதுவும் நடக்கல. பிரசவத்தை காரணம் காட்டி அம்புஜத்தை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு பார்த்த, அதுவும் பலிக்கல. உன் ஜம்பம் எதுவும் கனவாடிகிட்ட மசி இல்ல. ருக்கு, நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் சலசலப்பை ஏற்படுத்துறது. ஆனா அந்த சின்ன சலசலப்பு சாஸ்வதம் இல்லையே. இந்த சலசலப்பு ஒரு நாள் கை அலப்பா மாறும், புயலா உருவெடுக்கும், பூகம்பமா வெடிக்கும், பூமியை பொளக்கும்.
கடபாடிகளுங்கிற அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காணும், அழிஞ்சு போகும். இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? இல்ல நல்ல கோர்வையா தான் பேசுற, ஆனா வார்த்தையில இருக்கிற வேகம் செயல் இல்லையே. நீ அவளை அழிக்க திட்டம் போட போட அவத்துல சந்தோஷம் ரெட்டிப்பாரு. உங்க அப்பா ஹோமம் நடத்தினார், கரு உருவாச்சு. இங்க உங்க அப்பா மரணம், அங்க 2 விவாகம் 2 ஜனனம். இந்த ஜனனத்துலதான் மாமா மரணமும் அடங்கி இருக்கு. கனபாடிகளோட மரணம். மாமா, குழந்தைதான் பிறந்துருத்தே, மறுபடியும் எதுக்கு மாமா ஹோமம்? ஹோமமா? என்ன ஹோமம்? ஹோமத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. சாம்பசிவ சாஸ்திரிகள் தான் நடத்த போற. சாம்புவா? அப்ப அவளுக்கு காலம் முடிய போறதுன்னு அர்த்தம். மாமா, இந்த ஹோமத்துல ஏதோ மர்மம் இருக்கு. மர்மம் கர்மம் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. பேர குழந்தைகள் பிறந்திருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட போறான். இல்ல, இது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. பேரன் பிறந்திருக்கிறதா ஊரே பெருமைப்படுறது. ஆனா மாமா மனசுல சங்கடம் இருக்கு, கவலை இருக்கு. இல்லனா அந்த பிஞ்சு முகத்தை பார்க்காம இருப்பாரா, தூக்காம இருப்பாரா, இல்ல கொஞ்சாமதான் இருப்பாரா? அப்போ பேர குழந்தைகளால தான் தாத்தாவுக்கு கெடுதல்னு சொல்றியா? அப்படிதான் இருக்கணும். இவாளால குடும்பம் பிரிஞ்சிருமோங்கிற கவலை, தான் சாஸ்வதமா சிரஞ்சீவியா தீர்காயுசா இந்த பூமியில இருப்போமாங்கிற சந்தேகம், மரண பயம். அதுக்காக தான் இந்த ஹோமம் பரிகாரம் எல்லாம். அப்ப அந்த கிழட்டு பூனைக்கு யமன் பேர குழந்தைகள் தானே? அவளாலதான் இவனுக்கு ஒரு முடிவா? இல்ல மாமா, அவர் அவ்வளவு சீக்கிரம் சாகக்கூடாது. உயிரோடு இருந்து அவர் வாரிசை பிரிஞ்சு பார்க்க முடியாம பேச முடியாம தவியா தவிக்கணும், துடி துடிச்சு போகணும். அது என்னால நடக்கணும். என் சபதம் நிறைவேறணும்.